நேயர்களே, உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக உங்கள் விஜயில் வரும் சுதந்திர தினத்தன்று காக்கா முட்டை. எங்களுக்கு ஒரு அந்த பீஸா திறந்து காட்டினீங்கன்னா நாங்க சொல்றோம். ஒரு ஐ பீஸா. இதான் பீஸாவா? உங்களுக்கு பீஸா வேணும்? மா எனக்கு பீஸா வேணும். அம்மா எனக்கும் பீஸா வேணும். அப்பாலாம் வேணாம். அடங்க மாட்டியா நீ? இவ்வளவு துட்டு வச்சு என்னடா பண்ண போறீங்க? பீஸா தின்ன போறோம். சிம்பிளா பீஸாவா? எவ்வளவு அது? 300 ரூபாய். 300 ரூபாயா? நம்மள சத்தியமா உள்ள விட மாட்டாங்க. உன் பேர் என்னடா? சூரகம்டா. நான் பேரே காக்க மாட்டேன். டேய் 3 இன்டர்நேஷனல் ஃபிலிம் பிரீமியர், 2 நேஷனல் அவார்ட்ஸ் இன்னைக்கும் பல தியேட்டர்கள்ல வெற்றிகரமா ஓடுகிறது. இவ்வளவு துட்டு வச்சு என்னடா பண்ண போறீங்க? பீஸா தின்ன போறோம். ஐயா பீலாலாம் விடாத. நம்ம தனுஷ் வெற்றிமாறன் தயாரிப்புல மணிகண்டன் இயக்கிய சினிமா விமர்சகர்களால கொண்டாடப்படுகிற நம்ம ஊர் சிறுவர்களோட வாழ்க்கை. இளம் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த படைப்பை எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நல்ல திரைப்படத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது விஜய் டிவியோட கடமை. ஏண்டா மெய்யாலுமே இப்படிதான் சொல்றாங்களா? நீங்களே ரீல் விடுறீங்களா? தியேட்டர்ல போய் பார்க்க மிஸ் பண்ணவங்க கவலையே பட வேண்டாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு உங்க விஜய் டிவில. ஜெய் தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு யூத்ஃபுல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக அவர் நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வலியவன். இது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். அவளுக்கு கழுத்துல கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல குதிக்க சொன்னாலும் குதிச்சிடணும். அதில் ஜெய் வந்து அவரோட பாட்டை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. நிறைய அப்ரிசியேஷன் கூட ஒரு கேரக்டர் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது அவர் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ். இந்த படத்தோட டைரக்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமாறன். இவர் வந்து உதயம் NH4 அப்படின்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். சித்தார்த் ஹீரோவாக பண்ணியிருந்தாங்க. வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருப்பாரு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ட்ரெண்டியாக, சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எங்கே உனை கூட்டி செல்ல சொல்வாயதன் காதல் மெல்ல என் பெண்மையும் இளை பாரவே உன் மார்பிலே இடம் போதுமே ஏனென்று இடைவெளி குறைகிறதே மெதுவாக இதயங்கள் இணைகிறதே உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றதே. ஒரு ஹைவேஸ் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் வந்து த்ரில் கலந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவர் வந்து ஜெயை வச்சு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறார். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு லவ் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மியூசிக் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் மர்வின் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து மியூசிக் பண்றாங்களாம். இந்த இவங்களோட மியூசிக் டைரக்ஷன்ல அனிருத் வந்து ஒரு பாட்டு கூட பாடியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமாறன், இயக்குனர் மணிமாறன் அவரோட ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லரை வந்து நமக்கு NH4ல கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு ஆக்ஷன் லவ் கலந்த ஒரு த்ரில்லரா ஜெய்க்கு இன்னொரு வெற்றியா அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும். உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் ஏன் தோற்குதோ உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறுதோ நதியினில் ஒரு இலை விழுகிறதே அலைகளில் மிதந்தது தவழ்கிறதே கரை சேருமா உன் கை சேருமா எதிர்காலமே நரரரா தரரரரா நரரரா ரரரரா அரரரா அரரரா தரரரரா. எனக்காகவே பிறந்தான் இவன் என்னை காக்கவே வருவான் இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் என் கூடையில் மழையானவன் என் வாடையில் வேளானவன்